இந்த சிறுகடிக்க ஆசையில நான் ஒரு விஷயத்தை காத்துக்கணும், நல்லவங்களா இருக்கவே கூடாது, நல்லவங்களா இருந்தாலே அந்த கடவுளுக்கு பிடிக்காது போல, பாவம் முத்து மீனாக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அருண் வந்து சீதாக்கு போன் பண்றாரு, அவங்க அம்மா வாங்கி அதை பேசிட்டு, உங்களோட தங்கச்சி வந்து இந்த மாதிரி தான் போட்டு அடிப்பீங்களா, இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க, பெத்தவளுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், எங்க மாப்பிள்ள எவ்வளவு நல்லவர் போல, உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது முத்து மாப்பிள்ள மீனா வந்து எவ்வளவு சண்டை போட்டாலும் அடிக்கலாம் மாட்டாரு, நீங்க என்ன மாப்பிள்ள இப்படி இருக்கீங்க, உங்க அம்மா இருந்தா இந்த மாதிரி அடிக்க விட்டுருப்பாங்களா, உங்க அம்மா இல்லாதவங்க நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. திட்ட பிறகு அவர் வந்து முத்தை பத்தி பேசணும் காண்டாயிட்டு அதுல போனை வச்சு அதுக்கப்புறமேட்டு சீதா பத்தி யோசிக்கிறாரு. சீதா பத்தி யோசிச்சுட்டு அந்த போட்டோ பார்த்து எப்படி இருந்தாலும் என்கிட்ட வருவேன்னு எனக்கு தெரியும் சீதா, நான் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சீதா கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு, நீ இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருந்தா எப்படி நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் ஒன்னும் அப்படிலாம் கிடையாதுமா, அவங்க அம்மா இருந்ததுல இருந்தா அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு, சின்ன வயசுல அவங்க அம்மா கூடவே வளர்ந்தவர், திடீர்னு அவங்க அம்மா இல்ல இருந்து அவர் இழப்ப அவரால் தாங்கிக்க முடியல, அதனால அவர் இப்படி எல்லாம் பண்றாரு, அவர் கண்டிப்பா மாறிடுவாரு நீ நினைச்சு கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார விட்டு கொடுக்காம பேசுறது வந்து முத்தோமினா வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் உள்ள வந்துட்டு, நீ பரவாயில்ல சீதா, உங்க வீட்டுக்கார இவ்வளவு பண்ணிய கூட நீ விட்டு கொடுக்காம பேசுற, உன்னை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல வாழ்க்கை இப்படி இருக்கே நினைச்சு கஷ்டப்படுறதா எனக்கு தெரியல அப்படின்னு. அக்கா என் வாழ்க்கை சரியாடு, நீ என்னை பத்தி கவலைப்படாத, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல அந்த ஆபரேஷனுக்காக சொல்லியிருந்தாங்க, சோ அதுக்காக கூட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்துட்டுனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது போல வந்து உங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும், உங்களோட தொப்புள் குழி வழியா வந்துட்டு ஒரு ஓட்ட மாதிரி போட்டுட்டு அந்த கர்ப்பபாயோட அந்த திசுக்கள் எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம், ஆனா 50% தான் அதுக்கு சான்ஸ் இருக்கு, உங்களுக்கு அது கியூர் ஆனாலும் ஆகலாம போகலாம், சோ நீங்க தான் டிசைட் பண்ணிட்டு சொன்ன உடனே முத்து ரொம்ப கான்பிடென்ட்டா இல்ல நம்ம பண்ணலாம், 50% வரைக்கும் கடவுள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா எங்களுக்கு நல்லதுதான் நடக்கும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் ஒத்துக்கிறாங்க. ஆனா மீனாக்கு தான் மாதிரி கஷ்டமா இருக்கு, ஏன்னா 50% தான் அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப டவுனா யோசிக்க ஆரம்பிச்சாங்க, நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போயிட்டு மீனா ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க. முத்து அப்புறம் சமாதானப்படுத்துறாரு, நீ கவலைப்படாத மீனா, நம்ம நல்லவங்க, நம்மளுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும், கண்டிப்பா உனக்காக பிரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்ப நீங்க எதனா ஐடியால இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு என்ன பண்ண போறலாம் தெரியல, ஆனா கண்டிப்பா வந்து உன்னோட கவலை எல்லாம் போயிடும், நீ அம்மா உடனே ஆசைப்படுறேன், நானும் அப்பா உடனே ஆசைப்படுறேன், நம்ம ரெண்டு பேரும் நல்லவங்க, நம்மளுக்கு நல்லதான் நடக்கும், நீ நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அழுதுனே மீனா அதோட முத்தோட தோல்ல சாஞ்சிட்டு அழுதுட்டு அதோட அந்த சீனை முடிக்கிறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட முத்தோட ஒரு கார்ல நிறுத்து வரல அந்த ஷெட்டை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு அங்க முத்து கீழே வேலை செய்யறவங்க எல்லாமே வராங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது போல என் வைஃபுக்கு வந்து சர்ஜரி பண்ண போறாங்க, அவ நல்லபடியா கிளியர் ஆகி வரணும், நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்றாங்க. நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா, உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கணும், நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயா கட்டுறாங்க. விஜயா வந்து பார்வதி கிட்ட போய் பேசுறாங்க. பார்வதி கேட்கறாங்க, என்னாச்சு ஏன் விஜய் அப்படி சோகமா இருக்கு அப்படின்னு. அந்த டைவர்ஸ் விஷயத்துல நடந்தது எல்லாத்தையுமே பார்வதி கிட்ட சொன்ன உடனே இது போல அப்ப வந்து இப்போ லாஸ்டா வந்து ரோகிணி வந்து மாசமா இருக்காளா, சரி ஓகே கையை கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஏன் விஜய் அப்படி பண்ற, ஏன் இவ்வளவு இதுவாவே இருக்க, நீ விடு, மனோஜ் வந்து எப்படியாவது அப்பா வந்தாலும் நீ ஆசைப்பட்டாதான் நடக்குது அப்படின்னா, அது மனோஜோட குழந்தையே கிடையாது அப்படின்னு நீ அதை நம்புறியா, நான் நம்பல, நீ அதை நம்புறியா, ரோகிணி வந்து மோசமான பொண்ணுதான், போய் பேசுற பொண்ணு, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல அவ குறை சொல்ல முடியாது, நீ உன் பையனை நம்பாத, அவன் மோசமானவன், நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் எல்லாருமே மனோஜ் மேல சொல்லவே அவங்க அம்மாக்கே டவுட் வந்துருது. ஆல்ரெடி உங்களுக்கு டவுட் இருக்கு, சோ வந்து இப்படி எல்லாருமே சொல்லும்போது அவங்களுக்கு டவுட் வந்து அவங்க ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த விதத்துல அவங்க பையனை மனோஜ் அவங்க நம்புறாங்கன்றது சத்தியமா தெரியல, எந்த விதத்திலுமே நல்லதே பண்ணது கிடையாது, ஆனாலும் அவங்க பிள்ளை அவங்க தூக்கி வச்சுன்னு பேசுறாங்க. இது உண்மையாவே இது என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு அப்படிதான் தோணுது. மனோஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த நாடகம் இதுக்கப்புறம் எப்படி போகும், அந்த ஆபரேஷன்ல வந்து மீனாக்கு எல்லாமே சக்சஸ் ஆகுமா இல்லையா அப்படின்றதுலாம் உங்களுக்கு என்ன தோணுது அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ வெயிட் பண்ணி பாப்பா என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி மோர் அபிச்சு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.